AES வழங்கும் Les représentants des parents d'élèves தமிழில். ஒவ்வொரு ஆண்டும் parents d'élèves, அதாவது மாணவர்களின் பெற்றோர் என்று அழைக்கப்படும் தேர்தல் பிரெஞ்சு பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்படும். உங்கள் பிள்ளை படிக்கும் பள்ளியின் வேறு சில மாணவர்களின் பெற்றோர் கூடி தேர்தலுக்கு நிற்பார்கள். அவர்களின் பங்கு பள்ளிக்கூட கூட்டங்களில் கலந்து பள்ளியின் அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களை பிரதிநிதிப்படுத்துவது. உங்களின் பங்கு உங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது. பள்ளியில் நடக்கும் கூட்டங்களில் பங்கு பெற்று அனைத்து பள்ளி மாணவரின் பெற்றோர்கள் சார்பாக அவர்கள் கருத்துக்களையும் தெரிவிப்பார்கள். இக்கூட்டங்களில் பள்ளி நேரம், கேன்டீன், பயணங்கள், மாணவர்களின் பாதுகாப்பு போன்ற பல விடயங்களை குறித்து பேசுவார்கள். பள்ளிக்கூடத்தை குறித்த கேள்வி மற்றும் தெரிவிக்க வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் தயங்காமல் இந்த பெற்றோர்களை நாடுங்கள். அவர்கள் உங்களுக்காகவே இருக்கிறார்கள். யார் வாக்களிக்க முடியும்? அந்த பள்ளியின் அனைத்து பெற்றோர்களும் வாக்களிக்க முடியும். வெளிநாட்டு குடிமக்களும் கூட. ஒரு பெற்றோருக்கு ஒரு வாக்கு. எப்படி வாக்களிப்பது? உங்கள் பிள்ளை மூலமாக கிடைத்த அந்த டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக உங்களுக்கு விரும்பின ஒரு பட்டியலை அந்த சின்ன என்வெலப்புக்குள் வைக்கவும். கவனம், அந்த பட்டியலில் ஒருவர் பெயரையும் இருக்க வேண்டாம். என்வெலப்பிலும் ஒன்றும் எழுத வேண்டாம். இரண்டாவதாக அந்த சின்ன என்வெலப்பை பள்ளிக்கூடம் கொடுத்த பெரிய என்வெலப்புக்குள் வைத்து அதை மூடவும். மூன்றாவதாக அந்த பெரிய என்வெலப்பில் எழுதியிருக்கும்படி எலெக்ஷன் தி parents d'élèves என்று எழுதவும். அதன் பின் உங்கள் பெயரையும் உங்கள் கையெழுத்தையும் போடுங்கள். கடைசியாக இந்த பெரிய என்வெலப்பை உங்கள் பிள்ளையின் cahier de liaison இல் வைத்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடுங்கள். அல்லது தேர்தல் நடக்கும் என்று நேரடியாக போய் வாக்களித்துட்டு வாருங்கள். ஆவுதே Info Solidaire. இது ஒரு AES சங்கத்தின் படைப்பு. இதன் நோக்கம் பிரான்ஸ் தேசத்தில் வாழும் வேறு மொழி மக்களுக்கு அவரவர் மொழியில் சரியான ஆலோசனைகளை கொடுப்பது. இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தால் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வர இருக்கும் செய்திகளை தவறாமல் அறிந்து கொள்ள கீழே உள்ள அபுனே பட்டனை அழுத்துங்கள். அடுத்த வீடியோக்களில் எந்த விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமோ அதனை கீழுள்ள கமெண்ட்ஸில் போடுங்கள். உங்களையும் மற்றவர்களையும் அன்புடன் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாயிருங்கள். நன்றி, வணக்கம்.